அதியன் ராசிபலன் அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். மகர ராசியில் பிறந்து வாழ்க்கை போராட்டத்தில் தளராத நின்று கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்வில் விடியல் பிறக்கப் போகும் தருணம் இது. இந்த தொகுப்பை முழுமையாக கேட்டு இதில் சொல்லப்பட்டுள்ள சூட்சமங்களை உணர்ந்து கொண்டால் உங்கள் கவலைகள் அனைத்தும் பனி போல விலகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் தடைகளை தகர்க்கும் அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானை மனதார நினைப்போம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் செந்தூர் முருகனே போற்றி. நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசியாக வருவது மகரம். இது ஒரு சர ராசி மற்றும் நிலம் சார்ந்த ராசி. இதன் அதிபதி கர்மகராகன் என்று அழைக்கப்படும் மந்தன், அதாவது சனி பகவான். நீங்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள், உழைப்பிற்கு இலக்கணம் வகுப்பவர்கள். மற்றவர்கள் ஒரு வேலையை செய்ய யோசிக்கும் போது அதை செவ்வேன் முடித்து காட்டும் என்று வல்லமை உங்களுக்கு உண்டு. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திர வரிசையில் பிறந்த நீங்கள் சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாயின் ஆதிக்கத்தை உள்ளடக்கியவர்கள். இதனால் புத்திசாலித்தனமும் பொறுமையும் ஆளுமை திறனும் உங்களிடம் இயல்பாகவே கூடியிருக்கும். நீங்கள் சுயநலம் அறியாதவர்கள். தான் மட்டும் உயர்ந்தால் போதும் என்று நினைக்காமல் தன்னை சார்ந்த சமூகமே உயர வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். உங்கள் நட்பு வட்டம் மிக பெரியது. அதற்கு காரணம் உங்கள் கள்ளங்கமற்ற பேச்சுதான். ஆனால் மகர ராசிக்காரர்களே, உங்களை ஏமாற்றுவது அவ்வளவு எளிதல்ல. உங்கள் கண்கள் ஒருவரை பார்த்தாலே அவர்களின் எண்ண ஓட்டத்தை கணித்துவிடும் தீர்க்க தரிசனம் உங்களிடம் உண்டு. தற்போது கோச்சர ரீதியாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரித்து வருகிறார். இது ஏழரசரின் இறுதி கட்டம் என்றாலும் அவர் தனது சொந்த வீட்டில் பலமாக இருப்பதால் உங்களுக்கு படிப்புகளை கொடுத்துவிட்டு பரிசுகளை வழங்க காத்திருக்கிறார். பூர்வீக சொத்து விவகாரங்கள். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழும் காலங்களில் நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குறிப்பாக தயார் வழி சொத்துக்கள் மற்றும் தந்தை வழி பூர்வீக நிலங்கள் உங்கள் வசமாகும். திருமண யோகம். ராசிக்கு 7ஆம் வீட்டை சுபகிரகங்கள் பார்க்கும் வேளையில் தோஷங்கள் விலகி மனதிற்கு பிடித்த வரன் அமையும். செவ்வாய் தோஷம் அல்லது ராகு கேது தோஷத்தால் தடைப்பட்ட திருமணங்கள் இனி தங்கு தடையின்றி நடக்கும். மழலை செல்வம். 5ஆம் வீட்டின் அதிபதி பலம் பெறும்போது நீண்ட வருடங்களாக காத்திருந்த தம்பதிகளுக்கு குலதெய்வ அருளால் புத்திர பாக்கியம் கிட்டும். கண் திருஷ்டியும் எதிர்மறை ஆற்றலும் ஒரு எச்சரிக்கை. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள். மகர ராசிக்காரர்களான நீங்கள் அமைதியாக முன்னேறுபவர்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களின் எண்ணிக்கை உங்கள் நட்பு வட்டத்திலேயே அதிகம் இருக்கலாம். ஏன் உங்களுக்கு திருஷ்டி அதிகம் ஏற்படுகிறது? நீங்கள் நேர்மையாக இருப்பதால் உங்கள் முகம் ஒரு தேஜஸுடன் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒரு பொருளோ கட்டிய வீடோ மற்றவர்களின் கண்ணை உறுத்தலாம். இதனால் தேவையற்ற உடல்நல கோளாறுகள், காரணமில்லாத மன அழுத்தம், குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்படலாம். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடு மறைமுக எதிர்ப்புகளை குறிக்கும். இங்கு ராகு அல்லது கேதுவின் தாக்கம் இருக்கும் போது கண் திருஷ்டியின் வீரியம் அதிகமாகவே இருக்கும். உங்கள் வாழ்வை சூழ்ந்திருக்கும் கார் மேகத்தை கலைக்க பின்வரும் ஆன்மீக முறைகளை தவறாமல் கடைபிடிங்கள். உப்பு மற்றும் மிளகு முறை. இந்த பழங்காலத்து தற்காப்பு முறை. ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் சிறிதளவு கல்லுப்பையும் காய்ந்த மிளகையும் சேர்த்து உங்கள் தலையை 3 முறை சுற்றி நெருப்பில் போடுங்கள். உங்கள் மீதான தீய அதிர்வுகள் பொசுங்கி போகும். எலுமிச்சை தீபம். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு அல்லது முருகப்பெருமானுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வாசலில் பாதுகாப்பு. உங்கள் வீட்டின் தலைவாசலில் ஒரு திருஷ்டி கண்ணாடி மாட்டி வையுங்கள். உள்ளே நுழையும் எதிர்மறை எண்ணங்கள் மீண்டும் அவர்களிடமே திரும்பிச் செல்லும். கரிய நிறப்புள்ளி ஒன்றை உங்கள் காதின் பின்புறமோ அல்லது காலிலோ வைத்துக் கொள்ளுங்கள். நீர் சிகிச்சை. வாரத்துக்கு ஒரு முறை கல்லுப்பு கலந்த தண்ணீரில் குளித்து வாருங்கள். இது உங்கள் உடலில் உள்ள எனப்படும் ஒளிவட்டத்தை சுத்தப்படுத்தும். வெறும் ஆன்மீகம் மட்டுமின்றி உங்கள் செயல்பாடுகளிலும் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்.
மௌனம் காத்தல். உங்கள் எதிர்கால திட்டங்களை அது நிறைவேறும் வரை யாரிடமே பகிராதீர்கள். நேர்மறை மனிதர்கள். உங்களை மட்டம் தட்டுபவர்களிடமிருந்து விலகி இருங்கள். என்னால் முடியும் என்று சொல்பவர்களுடன் நட்பு கொள்ளுங்கள். உடைந்த கண்ணாடி, ஓடாத கடிகாரம் போன்றவற்றை வீட்டிலிருந்து அகற்றுங்கள். இவை எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். மகர ராசியின் அதிபதி சனி பகவான் நீதிமான். அவர் உங்களுக்கு சாதகமான மாற வேண்டுமென்றால் நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும். முதியோர் சேவை. உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறையாவது உணவு வழங்குங்கள். அவர்களுக்கு தேவையான ஆடைகள் அல்லது மருந்துகளை வாங்கி தாருங்கள். குரு வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது உங்கள் புத்தியை தெளிவாக்கும். மகர ராசி நேயர்களே, இது நாள் வரை நீங்கள் அனுபவித்த சோதனைகள் அனைத்தும் உங்களை ஒரு வைரம் போல பட்டை தீட்டுவதற்காகவே என்பதை மறந்துவிடாதீர்கள். கர்மாகரன் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் அவர் உங்களுக்கு கொடுத்த பயிற்சிகள் முடிவுக்கு வந்துவிட்டன. இனி நீங்கள் அனுபவிக்கப் போவது கர்மாவின் நற்பணங்களை மட்டுமே. இழந்த செல்வாக்கு, பறிபோன கௌரவம், கைவிட்டு போன வாய்ப்புகள் என அனைத்தும் இரட்டிப்பாக உங்களிடம் வந்து சேரும் காலம் கனிந்துவிட்டது. கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக திரும்பிவிட்டதால் உங்கள் வாழ்வில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனி தங்கு தடையின்றி அரங்கேறும். கண் திருஷ்டியோ பொறாமை குணமோ உங்கள் வளர்ச்சியை இனி ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் மேல சொன்ன எளிய ஆன்மீக பரிகாரங்களை உங்கள் தினசரி வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். குறிப்பாக முருகப்பெருமானின் ஓம் முருகா போற்றி என்ற மந்திரம் உங்களுக்கு ஒரு கவசமாக இருந்து செயல்படும். எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்குங்கள். உங்கள் நேர்மையும் தளராத உழைப்பும் உங்களை உலகறிய செய்யும் உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும் என்பது உறுதி. வாழ்க்கை என்பது வெறும் வரவு செலவு கணக்கல்ல, அது பிறருக்கு கொடுப்பதில் இருக்கும் மனநிறைவு. மகர ராசிக்காரர்களான நீங்கள் உங்களால் முடிந்த சிறிய உதவியை முதியோர்களுக்கோ அல்லது ஏழை எளியோர்களுக்கோ செய்யும் போது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கடுமையான தோஷங்கள் கூட மெல்ல மெல்ல கரையும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம் என்ற தாரக மந்திரத்தை மனதில் ஏந்துங்கள். உங்கள் வீட்டில் எரியும் தீபமும் நீங்கள் காட்டும் அன்பும் உங்கள் இல்லத்தை ஒரு சொர்க்கமாகவே மாற்றும். இனி உங்கள் அகராதியில் தோல்வி என்ற சொல்லுக்கே இடமில்லை. இந்த தொகுப்பு உங்களுக்கு மனதிற்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிவிடுங்கள். மகர ராசியில் பிறந்த உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களது வாழ்விலும் ஒளியேற்றுங்கள். இன்னும் பல ஆழமான ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். நான் ஒவ்வொன்றையும் ஆவலோடு வாசிக்க காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.